ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட ஸ்டைலில் வந்து உப்பு கறி வந்து பண்ணலாம். உப்பு கறி வந்து சின்ன வெங்காயம், வரமிளகாய் வந்து விதையில்லாமல் எடுத்து வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து கரெக்டான ரெசிபி அதுதான். இது வந்து என் ஹஸ்பண்டோட ஸ்டைலு. நல்லெண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து நார்மல் நீங்கள் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் இதில் டேஸ்ட்டு, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வரமிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், மற்றபடி எதுவும் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டு, அப்படியே வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். இது நீங்கள் நாட்டுக்கோழியில் பண்ணாலும் நல்லாயிருக்கும், எந்த இதில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு வந்து கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் கொஞ்சம் வந்து அது ஒரு மாதிரி நல்லா லைட்டாக வந்து உருண்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் இந்த டைம் தான் அப்படி சேர்க்கணுன்னு கிடையாது. நீங்கள் சிக்கன் சேர்த்தனே கூட வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 20லேருந்து 25 மிளகாய் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துங்க, லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. எப்படியும் வந்து சிக்கனில் தண்ணி விட்டு வேகும், அதனால் வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. சின்ன டம்ளரில் ஒரு 50 கிராம் அந்த அளவுக்கு வந்து 50 கிராம் சொல்கிறேன், 50 எம்எல் அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தாலே போதும். பார்த்து சேர்த்துக்கோங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கொஞ்சம் பல்காக அரைச்சி அந்த மிக்ஸி கழுவி வச்சுருந்த தண்ணி, அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக வெந்து அப்படியே நல்லா வறுவல் மாதிரி வந்தோடனே வந்து ரெடி பண்ணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டைமில் கறிவேப்பிலை, கொத்தமல்லி எது வேணாலும் தூவிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தனியாகவும் சாப்பிட்லாம், ரசம், தயிர் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.